வணக்கம். திருமந்திரம் பாடல் 35. ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசையட்டொடு ஆற்றுவன் அப்படி ஆற்றவும் ஆமே. ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை, மாற்றாரால் உருவாக்கப்படாத உத்தமமான சன்மார்க்கத்தில் உரையும் ஈசனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில். எப்பொழுதும் சிந்தையிலே இருத்தி வாயார அவன் திருநாமங்களை உள்ளங்கணிய உறக்கச் சொல்லுங்கள். அங்கனம் சொல்லுவதால் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டொடு சனிமூலைக்கும் தலைவாகத்தில் விளங்கும் கிழக்கு முதலான எண்வகை தலங்களை உடை தாமரையை மலரும் வண்ணம் அருள் புரிவான். ஆற்றுவன் அப்படி ஆட்டமும் ஆமே. சிவனது திருநடனத்தால் சீவனது உச்சித்தலும் ஒளிபெறும். உயர்ந்த எண்ணங்களை அது தோற்றுவி என்பது கருத்து. ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டொடு ஆற்றுவன் அப்படி ஆட்டமும் ஆமே. விளக்கம். வேறொருவர் படைக்காத நன்மார்க்கம் சிவனுடையது. அவனது வழி நின்று அவனை போற்றுங்கள், அவனது பெருமையை பேசுங்கள். அவ்வாறு போற்றிட ஈசான திக்குக்கும் சிரசில் கிழக்கு முதலான 8 பக்கங்களை உடைய அட்ட தலத்துக்கும் அணி செய்வது அவனது திருக்கூத்தே ஆகும் என்று திருமூலர் பாடுகின்றார். பாடல் 36. அப்பனை நந்தியை ஆறாமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இந்த பாடலில் என்ன சொல்றாருன்னா, அப்பனை நந்தியை ஆறா அமுதனை, அப்பனை நந்தியை அனைத்து உயிர்களுக்கும் தந்தையான ஆண்டவனை, ஆறா அமுதனை தெவிட்டாத அமிர்தம் போன்ற ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை, தனக்கு ஒப்பாரில்லாத அருளை வாரி வழங்கும் வல்லலை ஊழி முதல்வனை, ஊழி காலத்தும் தான் அழியாது இருக்கின்ற மூல முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால், எந்த வகையிலாயினும் போற்றி புகழ்ந்து பாடி பரவுங்கள், பரவினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அவ்விதமாகவே அவனது அருளை பெறுங்கள், அப்பரிசு அவனுடைய கருணை கடாட்சியமே ஆகும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஜீவனுடைய பிதாவை ஆண்டவனை, உண்ண தெவிட்டாத அமிர்தம் போன்றவனை, தனக்கு ஓமையாக பிரிதொன்றை கூற முடியாதவனை, கேட்போர் கேட்டதை கேட்ட வண்ணம் அருளும் வல்லல் பெருந்தகையை, ஊழிகாலத்தும் விளங்கும் நாயகனை உங்கள் மனம் எப்படி வழிபட தூண்டுகிறதோ அவ்விதமாகவே தொழுதெழுங்கள். அப்படி தொழுதால் ஈசனின் அளப்பெரும் அருட்கருணையை பெறலாம். அவரவர் பரிபக்குவத்திற்கு ஏற்ப ஆண்டவனும் அருள்வான் என்று திருமூலர் பாடுகின்றார். நன்றி.